நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி இயேசு. அன்பான இயேசுவே, இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் இந்த ஆராதனையில் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக அந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே ஜெபிக்கின்ற, உடைய வசனத்தை வாசிக்கின்ற, உமது பாடல்களை பாடுகின்ற, விசேஷமாக உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற தாசனூடாக நீங்கள் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக இந்த காணொளியின் மூலமாக இந்த ஆராதனையை கண்டு கழிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய கடவுள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னமும் உடைய வழிநடத்துதலும் உடைய அபிஷேகமும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல்
தடைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 10 வரையான வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும் படி புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்படுவீர்களாக. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்ற நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜகிரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள்.
சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. திரும்ப பாடுவோம். அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 14 வரையான வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காணும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் நாம் வாசிக்க இருக்கும் நற்செய்தி பகுதியானது யோவான் எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 14வது வசனம் வரையிலான வேத வசனங்கள் ஆகும். இதில் இயேசு தம் சீஷர்களிடம் உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக என்று கூறுவதிலிருந்து இந்த வேத பகுதி ஆரம்பிக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் மிகவும் ஆவலுடன் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகின்றது. நாம் ஆரம்பத்திலேயே இங்கே சற்று நிறுத்தி இதை பற்றி ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம் இருதயத்தை கலக்கமடைய பண்ணவோ அல்லது கலங்கவோ வேதனைப்படவோ அனுமதிக்காமல் இருப்பது நமது பொறுப்பு என்று இயேசு நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார். ஆகவே நம் இருதயம் கலங்குவதை நாம் அனுமதிப்பதா அல்லது அனுமதிக்காமல் விடுவதா என்பது உண்மையிலே நம்முடைய ஒரு தெரிவாக காணப்படுகின்றது. அத்தோடு இது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காரியம், கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கின்றோம். அவர் தமது சமாதானத்தை நமக்கு எவ்வாறு அளிக்கிறார் என்பதை பற்றி வேறொரு இடங்களில் அவர் பேசியுள்ளதை பார்க்கின்றோம். அவர் தரும் சமாதானமானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம். அவரை நம்புகிறவர்களுக்கு அது மிகவும் உண்மையானதாக காணப்படுகின்றது. இதனால்தான் அவர் உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று கூறுகிறார். நம் இருதயங்களை கலக்கமடைய செய்யும், நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும், நம்முடைய சமாதானத்தை இழக்க பண்ணும் அல்லது தேவனுடைய சமாதானத்தில் நடக்க விடாமல் நம் வாழ்வில் தேவனுடைய சமாதானத்தை அகற்றி போடக்கூடிய பல ஆயிரக்கணக்கான காரியங்கள், ஏன் லட்சக்கணக்கான காரியங்கள் என்று கூட சொல்ல முடியும். சூழ்நிலைகள், நிலைமைகள், நிலவரங்கள், உலக நடப்புகள், நாம் கேள்விப்படுகின்ற விஷயங்கள் போன்ற பல காரியங்கள் நம்மை தேவனுடைய சமாதானத்திலிருந்து தூரப்படுத்தக்கூடிய காரியங்களாக காணப்படுகின்றது. நம் இருதயங்களில் பயத்தை விதைக்கக்கூடியவை ஏராளமான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றது. நாங்களும் அவைகளை ஒரு சில நேரங்களிலே அனுமதிக்கின்றோம். இதை தான் இயேசு இங்கே கூறுகிறார். அது நாம் மேற்கொள்ளும் ஒரு தெரிவாக காணப்படுகின்றது. நம் இருதயம் கலங்க அனுமதிப்பதா அல்லது கலங்காமல் இருப்பதா என்ற தெரிவு நமக்குள் தான் இருக்கின்றது. நாம் இதற்கு எதிராக நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் கலங்காமல் இருக்கவும், நம் இருதயத்துக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்களை நமக்குள்ளே அனுமதிக்காமல் இருக்க நாம் மிக முனைப்புடன் செயல்பட வேண்டும். ஆனாலும் நம் இருதயங்கள் கலங்க நாம் ஏன் அனுமதிக்க கூடாது என்பதற்கான காரணம் என்ன என்பதை இதோ இயேசு இவ்வாறு கூறுகின்றார். நீங்கள் தேவனை விசுவாசிப்பது போலவே என்னையும் விசுவாசியுங்கள் என்றார்.
என்னை நம்புங்கள், விசுவாசியுங்கள் என்பதுதான் அவர் சொல்ல வருகின்ற செய்தியாக காணப்படுகின்றது. அதற்கான காரணத்தை இயேசு கூறுகிறார். இதோ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வந்து நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னுடன் கூட கூட்டிச் செல்வேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கின்றார். நான் போகும் இடத்துக்கான வழி உங்களுக்கு தெரியும் என்றார். இப்போது அவர் போகும் இடத்துக்கான வழியை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பு நாம் ஏன் நம் இருதயங்களை கலங்க விடக்கூடாது என்பதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூற விரும்புகின்றேன். ஏனெனில் நமது நித்திய வாழ்வை குறித்து இயேசு நமக்கு ஒரு உறுதியையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கின்றார். மிக மோசமான சூழ்நிலைகளில் மரிக்கும் கடைசி நேரத்தில் கூட அவரை விசுவாசிப்பவர்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தாங்கள் எங்கே போகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்கின்றார்கள். இயேசு தம் பிதாவின் இடத்தில் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் என்பதை அவர்களும் அறிந்திருக்கின்றார்கள். பரலோகம் அல்லது நமது நித்திய வாழ்வை பற்றி பேசுவதற்கான மற்றும் ஒரு வழியாக இது காணப்படுகின்றது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த செய்தியை ஒளிப்பதிவு செய்வதற்கு முந்தைய நாள் இரவு நான் என் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். எங்கள் விசுவாசத்தில் எங்களுக்கு இருக்கும் உறுதி, நம்பிக்கை, இயேசுவின் மீதான நம்பிக்கை, எங்களுக்கு அளித்த நித்திய ஜீவன் போன்ற காரியங்களை குறித்து நான் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது என் ஒரு மகள் என்னை பார்த்து, அப்பா, நான் இறந்த பிறகு எங்கே போகிறேன் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு தவறான காரியமாக இருக்கின்றது. அது ஒரு பெருமையான அகங்காரமான ஒரு பேச்சுதானே என்று அவள் கூறினார். அவள் ஏன் அப்படி சொல்கிறாள் என்பதை நான் பின்பதாக முழுமையாக புரிந்து கொண்டேன். நாம் நம்மை நம்பினால், நமது நற்கிரியைகளை நம்பினால், நித்திய ஜீவனுக்கு போவது அல்லது பரலோகத்தில் இருப்பதற்கு நாம் தகுதியானவர்கள் என்று நம்மை குறித்து நாமே நினைத்தால் அது ஒரு அகங்காரமான பேச்சுதான். நான் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். நம்மில் யாருமே பரலோகத்தில் இருக்க தகுதியானவர்கள் அல்ல. நம்மில் எவராலும் பரலோகத்தில் இருப்பதை நாம் செய்கிற நற்கிரியைகளினாலே சம்பாதிக்க முடியவே முடியாது. நாம் மரிக்கும் போது பரலோகத்துக்கு செல்வோம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளும் அளவுக்கு நம்மில் யாருமே போதுமான அளவுக்கு நன்மையை செய்து நன்மையை சம்பாதித்தவர்கள் கிடையாது. அது அகங்காரமான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் எங்கே போகிறோம் என்பதில் உறுதியாக இருப்பது அகங்காரமான பேச்சு அல்ல என்பதற்கு காரணம், அதை நமக்கு வாக்கு கொடுத்த, அதை நமக்கு வாக்குறுதி அளித்த ஒரு தெய்வத்தை நாம் விசுவாசிக்கின்றோம். அவரை நம்புகிறவர்கள் மற்றும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தையும் வெகுமதியையும் அவராலே பெற்றிருக்கின்றார்கள். மேலும் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் திரும்பி வந்து அவர் இருக்கும் இடத்துக்கு நாம் இருக்கும்படி நம்மை அவரோடு கூட அழைத்து செல்வார். அதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆகவே இந்த உறுதியை கொண்டிருப்பது அதை சொன்னவர் மீதுள்ள விசுவாசத்துக்கான சான்றாக காணப்படுகின்றது. அதாவது அவருடைய வார்த்தையை நாம் நம்பாமல் இருப்பதும், இந்த அளவிலான உறுதியை கொண்டிருக்காமல் இருப்பதும் உண்மையிலே இயேசுவுக்கு மனக்கசப்பையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும் செயலாக இருக்கிறது. இப்போது நாம் அனைவரும் அவிசுவாசங்களோடு கூட போராடுகிறோம் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். நாம் இந்த காரியங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பும் நாம் நித்தியத்தை எங்கே செலவிடப் போகிறோம் என்பதில் உறுதி இல்லாமல் இருப்பது நம்பிக்கையின்மைக்கான சான்று என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதன் மூலம் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு எல்லாம் முடிந்தது என்று அவர் கூறுகிறார். அதாவது அதற்கான விலை முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது என்பதாகும். நம்முடைய பாவக்கடன் முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது. அதை நாம் நம்பாமல் இருப்பது வேதனைக்குரிய, அவமானத்துக்குரிய ஒரு காரியம் அல்லவா? அவர் ஏற்கனவே அதை செலுத்திவிட்டார் என்பதை நம்பாமல் இருப்பது, அல்லது ஏற்கனவே செலுத்தப்பட்ட ஒரு பொருளுக்காக நாம் பணம் செலுத்த முயற்சிப்பது, அவருடைய கிருபை என்னும் பரிசை நிராகரிப்பது
எவ்வளவு துக்ககரமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இல்லாவிட்டால் ஒருவேளை அவர் இதில் பெரும்பாலானதை செலுத்தியிருக்கலாம், முழுவதையும் ஒருவேளை செலுத்தாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்வது மிக கேவலமான ஒரு காரியம் அல்லவா? அதிலே எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நிச்சயமாகவே நான் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இங்கே இருக்கிறது. முடிந்தது என்று இயேசு சொன்னபோது பெரும்பாலும் முடிந்துவிட்டது என்றோ அல்லது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்றோ அவர் இங்கே சொல்லவில்லை. விசுவாசிப்பதை தவிர நாம் செய்வதற்கான வேறு எதையும் அவர் நமக்காக மிச்சம் வைக்கவில்லை. அதை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்வதை தவிர நாம் மேலதிகமாக எதையும் செய்ய வேண்டும் என்கிற இடத்திலே அவர் நம்மை விட்டுவிடவில்லை. ஆகவே நாம் எங்கே செல்கிறோம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வதுதான் உண்மையான தாழ்மை. ஏனென்றால் பரலோகத்துக்கான நமது பயண சீட்டுக்கு பணம் செலுத்தி நமது பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எனும் பரிசையும் நமக்கு தந்து நமது கடனை செலுத்தியவரை நாம் நம்புகிறோம் என்பதற்கு இதுவே சான்றாக காணப்படுகிறது. என்ன அந்த சான்று? அதுதான் நாம் அவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிப்பது, அப்படியே ஏற்றுக்கொள்வது. அந்த சான்றை நாம் பெற்றுக்கொள்வது அப்படிதான். அதனால்தான் இவ்வுலகில் உள்ள எதை குறித்தும் நம் இருதயம் கலங்கக்கூடாது என்று இயேசு கூறுகிறார். ஏனென்றால் நாம் எங்கே போகிறோம் என்பது எமக்கு தெரியும். நமது நித்தியம் நமக்காக எதை வைத்திருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது இயேசு அதை முதலில் சொன்னபோது தோமா எழுந்து, ஆண்டவரே, நீர் எதை பற்றி பேசுகிறீர் என்று எங்களுக்கு தெரியவில்லையே என்று இயேசுவிடம் கேட்டான். அதற்கு அவர் அங்கே மீண்டுமாக தோமா சொல்லுகிறான், நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்க நாங்கள் வழியை எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வோம் என்று இயேசுவிடம் அவன் கேட்டான். எனவே அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. ஆனால் இயேசு அதற்கு பதிலளித்த விதத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? அவர் இவ்வாறு பதில் கொடுக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். நீங்கள் என்னை மெய்யாகவே அறிந்திருப்பீர்களே, ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். மேலும் அவர், நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது பிலிப்பு இடையிலே குறுக்கிட்டு, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீங்கள் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியுங்கள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் பிதாவோடு இருக்கிறேன், பிதாவும் எனக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லையா என்று அவர் தொடர்ந்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், இயேசு தன்னை பற்றி சொல்லும் போது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அவர் மீதுள்ள விசுவாசம் அவரை நம்புவதற்கூடாக மட்டுமே சாத்தியமாகிறது. ஆனால் அவர் வெறும் வழி மாத்திரம் கிடையாது, வெறுமனே சத்தியம் மாத்திரம் கிடையாது, அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே அந்த நித்திய ஜீவன். நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, பரலோகத்தை பரலோகமாக்குவது எதுவென்றால் அங்கே தேவன் தம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்றார் என்கின்ற அந்த காரியம்தான் பரலோகத்தை பரலோகமாக மாற்றுகிறது. சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று. ஏனென்றால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் பரலோகம் இருக்கிறது. அதுவே தான் பரலோகம். தேவனுடைய பிரசன்னமே பரலோகத்தை பரலோகமாக்குகிறது. நித்திய ஜீவன் என்பது வெறும் பரிசோ வெகுமதியோ கிடையாது. நித்திய ஜீவன் ஒரு நபரில், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவில் அது இருக்கின்றது. அவரே ஜீவன், அவரில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் உலகத்தின் வெளிச்சமாய் வந்தது என்று யோவான் தனது நற்செய்தியின் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார். யோவான் 1 அதிகாரத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். எனவே மீண்டும் இயேசு வாக்குறுதி அளித்த இந்த சத்தியங்கள் மற்றும் இந்த உறுதியை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. நாம் அவரை நம்பகரமானவராக கருதுகின்றோமா அல்லது இல்லையா? அதுதான் உண்மையான கேள்வி. நாம் அவரை நம்புகிறோமா இல்லையா? நாம் அவரை நம்பினால் அவர் சொல்வது உண்மை என்றும் அவரே வழி, சத்தியம், ஜீவன் என்றும் உறுதியாக அறிவோம். அவர் மூலமாக அன்றி வேறு ஒருவன் மூலமாகவும் பிதாவினிடத்துக்கு நமக்கு வர முடியாது. ஆனால்
நாம் அவர் மூலமாக வருவோமானால் இப்போதே அவர் உங்களுக்கும் எனக்கும் நமது நித்திய வாழ்வுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். சொல்லப்போனால் அவர் நம்மை பற்றி தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதும், நித்திய வாழ்வு முழுவதும் நாம் அவருடன் இருப்பதற்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் சிந்திப்பதற்கு எத்தனை அழகான ஒரு எண்ணமாக இருக்கிறது பாருங்கள். இயேசு நம் மீது அக்கறை காட்டுவது மட்டுமல்லாமல் நம்மை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார். மேலும் விசுவாசிக்கிற அனைவருக்காகவும் அவருடன் நாம் நித்திய வாழ்வு வாழ்வதற்கான ஆயத்தங்களை அவர் ஏற்கனவே செய்துவிட்டார். சொல்லப்போனால் விசுவாசிப்பது என்பது ஒரு குழந்தை கூட செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆகவே இன்று நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றும் உங்கள் இருதயங்கள் கலங்காதிருக்க வேண்டும் என்றும் நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகின்றேன். இவை இயேசுவின் வார்த்தைகளாக காணப்படுகின்றது. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை, இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொச்சிபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக.